ராதே கிருஷ்ணா. மார்கழி மாதம் 18ஆம் நாள், திருப்பாவை 18வது பாசுரம். உந்து மதகளிச்சன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப, வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாளுடைய வாத்சல்யம் ஆகாசத்தை காட்டிலும் பெருசு. சரியா, ஆகாசத்துக்கு அளவு கிடையாது, இன்ஃபனைட் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல ஆண்டாளுடைய வாத்சல்யம் அப்படி பொங்கி வழியறது. சில சந்தர்ப்பங்கள்ல கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சில பசங்கள்லாம் குடிகாரர்களா இருப்பா, தூர்த்தனா இருப்பான். என்ன பண்ணுவா, அவ அம்மாவே அடி அடின்னு அடிச்சு குடிக்கிறதுக்கு பணம் வாங்குவான். அம்மா அவன் கடைசி அடி தாங்க முடியாம பணம் கொடுத்துருவா. வாங்கிட்டு போது தடிக்க விழுந்து அம்மான்னு கத்துவான். உடனே அம்மா அவனை ஓடி போய் தூக்கி வலிக்கிறதா அப்படின்னு. அப்படி ஒரு வாத்சல்யம் ஆண்டாளுடைய வாத்சல்யம். நாமெல்லாம் அவளை கண்டுக்கவே இல்லைன்னா கூட, ஞாபகமே வச்சுக்கலைன்னா கூட, எப்படியாவது நாம சத்கதி அடையணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. சரியா, நமக்கு ஆண்டாளுடைய ஞாபகம் தொடர்ந்து எப்ப இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மார்கழி மாசம் 30 நாள் மட்டும்தான். நான் குறையா சொல்லல, இன்னும் கூட அழகா நாச்சியார ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிறவா தான் ஆண்டாளை விடாம நினைக்கிறா எனக்கு தெரிஞ்சு. இல்லாட்டி ஆண்டாள் இடத்துல அபிமானத்துல ஒதுங்கினவர்கள் நினைக்கிறோம், மற்றவாழ்லாம் நினைக்க மாட்டேங்கிறோம். நினைக்கணும், நம்முடைய மாதா ஆண்டாள். உலகத்துல என்னமோ யார் யாரும் சோசியல் சர்வீஸ் பண்றவாழ்லாம் மதர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டாளை கொண்டாட மாட்டேங்கிறோம். அனுபவிக்கணும், ஆனந்தமா கொண்டாடணும் நம்முடைய ஆண்டாள் நாச்சியாரை, நம்முடைய மாதா ஆண்டாள். நிஜமாவே அந்த ஆண்டாள் அழகா எல்லாரையும் எழுப்புறா. ஆச்சரியமா நப்பின்னை பிராட்டியை எழுப்புறா. ஏன்னா கண்ணன் நப்பின்னை பிராட்டியினுடைய பிரேமையிலே வசப்பட்டு கிடக்கிறான். பகவான் பிரேமைக்கு வசப்படுகின்றவன். பிரியத்தே அமலயா பக்தியா ஹரிஹி அந்யத் விடம்பனம் அப்படின்னு தான் பிரஹ்லாதன் சொல்றான். உன்னதமான அன்புக்குத்தான் பகவான் ஹரி வசப்படுகின்றான், மற்றதெல்லாம் வெளிவேஷம் அப்படின்றான். இந்த நப்பின்னை பிராட்டியா ஆண்டாள் எழுப்புறா. இந்த நப்பின்னை பிராட்டியா அப்படின்னா கும்பர் அப்படின்ற ஒருத்தருடைய மகள் அப்படின்னு காண கிடைக்கிறது. சரியா, பிருந்தாவனத்துல கண்ணனுடைய பத்தினி அப்படின்னா இவளைத்தான் பெரியவாள்லாம் சொல்றா. இது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு சமமா இருக்கக்கூடிய, ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ஒருத்தி அப்படின்னா ராதிகா ராணி அப்படின்னு வடதேசத்துல இருக்கவாளுடைய அபிப்பிராயம். ந பின்னக, அவள் தான் நப்பின்னை அப்படின்னு பெரியவாள்லாம் நிர்வாகம் பண்றா. கூடுமான வரைக்கும் பார்த்தோம்னா வடதேசத்துல ராதிகா ராணி தான் ராஜ்யம் பண்றாள். பிருந்தாவனத்தெல்லாம் இன்னைக்கும் ராதிகா நாமம் தான் நடந்துட்டு இருக்கு. ராதிகா பேரை சொன்னாதான் தெருவுல வழி கூட கிடைக்கும். இது ராதிகாவா நப்பின்னையா அப்படின்னு சண்டை போடுறவாளும் உண்டு. ராதிகா ரொம்ப சாதாரணம், அதெல்லாம் கிடையாது, நப்பின்னை வசதி அப்படின்னு சொல்றவாளும் உண்டு. நப்பின்னை தான் ராதிகா அப்படின்னு சொல்றவாளும் உண்டு. நப்பின்னையை காட்டிலும் ராதிகாதான் வசத்தின்னு சொல்றவாளும் உண்டு. நம்ம இந்த சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம். சரியா, நம்ம ராதிகாவை அனுபவிப்போம், நப்பின்னையை அனுபவிப்போம், ராதிகாவையே நப்பின்னையே அனுபவிப்போம். சும்மா எல்லாத்துக்கும் தோண்டி துருவி சண்டை போடுன்னு வச்சுக்கோங்க, பகவத் அனுபவத்தை விட்டுடுவோம். நாரத மகரிஷி
பக்தி சூத்திரத்தை சொல்றார். வாது அனவலம் யக அப்படின்ற பக்தர்கள் வாக்குவாதத்துல ஈடுபடப்படாது அப்படின்றார். அந்த ரசம் போயிடும். பக்தின்றது ஒரு அழகான ரசம். இப்ப நல்ல ஒரு மாம்பழ தோட்டத்துக்குள்ள விட்டுருக்கா, மாந்தோப்புக்குள்ள நல்லா பழுத்து தொங்கறது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தித்திக்க தித்திக்க பழம். எவ்வளவு வேணுமோ பறிச்சு சாப்பிடணும். அதை விட்டு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாளா, வருஷம் எத்தனை போகம் விளையிறது, எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறது, பூச்சி மருந்து அடிக்கிறீங்களா, இப்படி எல்லாம் உட்காந்து சில பேர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கடைசியில மாம்பழ ருச்சியை விட்டுடுதா. என்ன பைத்தியக்காரத்தனம் இல்லையா? பக்தி பிரம்மம் இதுலலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணப்படாது. ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வார் போலே அப்படின்ற திருக்கோளூர் பெண்பிள்ளை. நீ ரொம்ப இந்த விசாரத்துக்கெல்லாம் போகாது, வேதாந்த விசாரத்துக்கு போகாது, சாஸ்திர விசாரத்துக்கு போகாது, பக்தி விசாரத்துக்கு போகாது. அழகா சிம்பிளா பக்தி பண்ணு. பக்தியில அப்படி முழுகணும், நீ திளைக்கணும். அதாவது இப்படி நைட் தூங்குற வச்சுக்கோங்க, தூக்கத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்றியா? சத்தியமா பண்ண மாட்டாய். தூக்கம் வந்தா போதும்னு தானே தூங்குவாய் சொல்லு. அதுல போய் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வச்சுக்கோங்க, தூக்கத்தை விட்டுடுவாய், வைத்தியம் முடிச்சிடும். அது மாதிரி பக்திய அனுபவி. இதுல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணப்படாதுன்னு, அது சுகம் இல்லை. ஜாலியா ஆனந்தமா கொண்டாடு. ஆண்டாள் ரொம்ப அழகா அந்த நப்பின்னையுடைய பெருமையை பேசலாம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன். ஆண்டாளுக்கு அந்த நந்தகோபர் மேல அப்படி ஒரு மரியாதை. நந்தகோபருடைய பெருமையை பேசுறார். நல்ல மதம் பிடிச்ச ஒரு யானையோட சண்டை போட்டா வச்சுக்கோங்க, நந்தகோபுரம் யானை தோத்து போயிடுமா, நந்தகோபுரம் ஜெயிச்சிருவாங்க. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன். ரொம்ப அழகான வார்த்தை, ஓடாத தோல்வழியன். சில பேர்லாம் யானை வரத பார்த்தாலே ஓடுவோம், அதுவும் மதம் பிடிச்ச யானைனா தலசரிக்க ஓடுவோம். அந்த நந்தகோபர் மதம் பிடிச்ச யானையோட சண்டை போட்டு அதை தோக்கடிப்பாராம். இந்த மாதிரி எங்கேயாவது காண கிடைச்சிருக்கா? நந்தகோபர் யானையை விட பலம் வாய்ந்தவர் அப்படின்னு கிடையவே கிடையாது. எப்படி சொல்றா அப்படின்னா, இந்த புள்ள இருக்கான் பாருங்கோ, இந்த கிச்சாபைய குவளையா பீடம்ன்ற 1000 யானை பலம் கொண்ட ஒரு யானைய சண்டை போட்டு அழகா ஜெயிக்கிறான் இல்லையா? அப்படி ஜெயிச்ச உடனேயே அதி விசேஷமா அந்த யானையுடைய கொம்பெல்லாம் பிடுங்கிண்டு ஜம்முன்னு மல்லரங்கத்துல நுழைஞ்சு எல்லாரையும் வதம் எல்லாம் பண்றான்னு மதுரா லீலால காண கிடைக்கிறது. ஆண்டாள் யோசிச்சு பாக்குறா, ஒரு பிள்ளைக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வரும், இத்தனோண்டு ஒரு பிள்ளைக்கு, மாட்டுக்கார பிள்ளைக்கு. அப்ப ஆண்டாள் தீர்மானிக்கிறா, ஆஹா அப்பா மாதிரி தானே புள்ள இருக்கும், அப்ப நந்தகோபருடையதான வீரன் தான் இந்த பயலுக்கு வந்திருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றா. சத்தியம், குழந்தைகளுடைய குணங்களை கவனிச்சோம்னா அப்பா அம்மா எப்படின்னு தீர்மானிச்சிடலாம். இந்த குழந்தைகள்லாம் சிலதெல்லாம் அந்த கழுத்தை சாச்சிட்டு மொபைல் போன் பேசும், யோசிக்கவே வேண்டாம், ஆத்துல அப்பாவோ அம்மாவோ அப்படி பேசுவா, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சில குழந்தைகள் நகம் கடிக்கும், கண்டுபிடிச்சிடலாம், ஆத்துல பெரியவா யாராவது பண்றா. சில குழந்தைகள் வம்பு பேசும், கன்ஃபார்ம்டா ஆத்துல பெரியவா யாரோ வம்பு பேசுறா. நீங்க என்ன வேணா அவளுடைய செய்கைகள் இருக்கட்டும், அது பூஜை பண்றதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், மேனரிசம், அதோடைய எல்லாமே பெற்றவர்களுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். இப்ப சொல்ல ஜெனடிக் அப்படின்றோம் இல்லையா, ஜீன், அந்த மாதிரி குழந்தைகள் ஃபுல் பேச்சு கேட்க மாட்டாங்க, ரொம்ப அழகா கவனிப்பா. கிச்சாவை கேட்கணுமா, அதனால ஆண்டாள் சொல்றா, குவளையா பீடத்தை வதம் பண்ணான்னா நந்தகோபருடைய பலம் அப்படின்றா. கொஞ்சம் ஜாஸ்தியா தோன்றது இல்லையா? நந்தகோபுரோட பலம் சொல்லலாமா அப்படின்னா, ஒன்னையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த யானையை கட்டி தீனி போடுறதுன்னு சொல்லுவா தெரியுமா? இந்த கிச்சா பையனும் யானையும் ஒண்ணு, இது ரெண்டும் வச்சுட்டு பெரிய பாடு. என் ஆணை என்னப்பன் என் நெஞ்சிருளானே, திருமங்கையாழ்வார் சொல்றார், பெருமாளை யானைன்னு வர்ணிக்கிறார். பெருமாள் போய் யானை எப்படி சொல்றாருன்னா அதுக்கு பெரிய ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றா. சில ஒற்றுமைகள்லாம் யானைக்கும் பெருமாளுக்கும் சொல்றா. ஒரு ஆண் யானையை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன்,
உடனே அழகா அதனுடைய பெண் யானை எங்கேயாவது கட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆஹா தோரிக்கே பெண் யானைன்னு அதை நினைச்சிட்டு ஓடி வருமா. அப்ப தானாவே இந்த ஆண் யானை சிக்கிடுமா. அது போல தாயார் அடிப்படையா கொண்டு பெருமாளை பிடிக்கிறோமா. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்று இல்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அப்ப இந்த பகவான் அவ்வளவு அழகா தாயார உத்தேசித்து நெருங்கினா டக்குன்னு சேர்த்துன்றான நம்மாடு. அதனாலதான் அவர்மேல் மங்கை தாயார பிடிச்சுண்டு திருவேங்கடமுடையான திருவடியை பிடிக்கிறார். அதே மாதிரி இந்த யானை பாகன் இட்ட வழக்கா இருக்கும். பாகன் என்ன சொன்னா, ஆகிய செலோ முன்னாடி போ அப்படின்னா முன்னாடி போகுமா, உட்காருனா உட்காருமா, நிமிந்து போனா நிமிந்து நிற்குமா. அதுபோல பெருமாளும் பக்தர்கள் இட்ட வழக்கா இருக்காரு. திருமழிசை ஆழ்வார்லாம் கணிகண்ணன் போகின்றான் காமரு பொங்கச்சி மணிவண்ணா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீ கிடக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்றாரு இல்லையா. நீயும் முந்தன் பைன்னாகப்பாய் சுருட்டிக்குள் அப்படின்னாராம். உடனே எதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் தோ அடியேன் வந்துட்டேன்னு கிளம்பிடுவாரா. அப்ப யானை பாகனிட்ட வழக்கா இருக்கு, பெருமாள் பக்தர்கள் இட்ட வழக்கா இருக்கு. யானையோட பாஷை பாகனுக்குத்தான் புரியும், பெருமாளுடைய சங்கேதமான விஷயங்கள் எல்லாம் பக்தாளுக்கு தான் புரியும். யானையை கற்ற சங்கிலிய யானை தான் தூக்கிட்டு வர முடியும், அது தூக்கிட்டு வந்து கொடுக்கும் பாகன் கிட்ட. பாகனால தூக்க முடியாது, அவ்வளவு பெரிய சங்கிலி, அவ்வளவு கனமா இருக்கும். அந்த மாதிரி பெருமாளை கட்டக்கூடிய பக்தின்ற சங்கிலிய சுவாமியே பார்த்து கிருபை பண்ணாலொழிய தானா கிடைக்காது. சரியா? இப்ப யானை மேல ஏறணும் வச்சுக்கோங்களேன், இந்த யானை குனிஞ்சு ஏத்தின்றாத்தான் உண்டு. அந்த மாதிரி பெருமாளை நாம் அடையணும்னா அவர் சௌலபியத்தினாலே கீழே இறங்கி நம்மளை ஏத்தின்றாத்தான் உண்டு. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பெருமாள் விபவம்னு சொல்லும்படியான அவதார ரூபமா இங்க வந்த பொழுதும் அப்ப இருந்த வாழ்க்கை பிரயோஜனம். தன்னுடைய திருவடி ஜோதிக்கு எழுந்திருந்த பிறகும் பாகவதம் ராமாயணம் இந்த மாதிரி கிரந்தங்கள்னாலே நமக்கு கிருபை பண்ணிட்டு இருக்கார். சரியா? இப்ப யானைக்கு ஆகாரம் கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், அந்த ஆகாரம்லாம் கீழே சிந்தும். அது பல ஜீவராசிகளுக்கு நல்லது பண்ணும், அதோட வயிற்று நல்லா ருப்பிடுமா. சின்ன சின்ன குட்டி குட்டி ஜீவராசிகள், எறும்பு, பட்சிகள், அந்த மாதிரி. அந்த மாதிரி டெய்லி பெருமாள் கோவில்ல பண்ணக்கூடிய நிவேதனங்கள்லாம் நம்பியே பல ஜீவர்கள் வாழ்ந்துருக்காங்க. இப்படி யானைக்கும் பெருமாளுக்கும் நிறைய ஒற்றுமையை சொல்றாளாம். கேட்கவே வேண்டாம், கிருஷ்ணலீலாவில பாருங்க, என்ன பாடுபடுத்துறது. பாம்பு மேல டான்ஸ் ஆடுறது, மலையை தூக்கிண்டு நிக்கிறது, லட்சக்கணக்கான ஸ்திரீகளோட ராசக்கிரீடை ஆடுறது, காட்டுத்தீய குடிக்கிறது. இப்படி ஒரு வஸ்துவை ஆத்துல வச்சுருக்காருன்னா நந்தகோபுரம் என்ன மனோதைரியம் வேணும், யோசனை பண்ணி பாருங்க. நிஜமாவே ரொம்ப மனோதைரியம் வேணும். அதுவும் இந்த கிச்சாவை மேல தூக்கி போட்டு பிடிப்பாராம். இந்த அப்பாக்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அந்த தன் குழந்தைய அப்படி மேல அந்தரத்தை அப்படி தூக்கி போட்டு அதை பிடிக்கிற விளையாட்டு. இந்த கிச்சா போய் அப்பா ப்ளீஸ் 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 அதை தூக்கி போடுங்களேன்னு சொல்லுமா, தூக்கி போட்டு பிடிப்பாராம் நந்தகோபர். பரபிரம்மத்தை தூக்கி போட்டு விளையாடுறாருன்னா அப்ப யானையை தூக்கி போட்டு பந்தாட மாட்டாரா? ஆண்டாள் இவ்வளவு யோசிச்சு சொல்றா. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன். நந்தகோபாலனுடைய நந்தகோபாலன்ற மருமகள் தான் நப்பின்னைக்கு பெரிய பெருமையா. இந்நாளத்துல வாக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அந்த வீட்டுடைய பெருமை இந்த மருமகளுக்கு சேர்ந்துருமா. அதனால ஆண்டாள் சொல்றா, அந்த பாக்கியம் உனக்கு தாண்டி. ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, காளிந்தி இவாளுக்கெல்லாம் வசுதேவர் மருமகள் அப்படின்னு அடையாளம். அது என்ன தெரியுமா? 16,108 மருமகள் வேற. என்னைக்காவது கிருஷ்ணனுக்கு ஏதான கொரியர்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆச்சரியமா ஒய்ஃப் ஆஃப் கிருஷ்ணா, கேர் ஆஃப் கிருஷ்ணா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணான்னு கொரியர் வந்துடுதுன்னா வசுதேவர் கேட்பாராம் கொரியர் வாழா கிட்ட, எப்பா மிஸ்ஸஸ் கிருஷ்ணான்னு 19 ரூபா வந்திருக்கிறா வாசா, இதுக்கு 16,108 பேரு, அதனால நீ திருப்பி எடுத்துட்டு அவகிட்டே கொடுத்துரும், கரெக்டா பேர் எழுதி அனுப்பிட்டு அப்புறமா வாங்கிக்கிறோம் அப்படின்னு விடுறாங்க. அதனால 16,108 பேர் சண்டை போடுறாங்க, எங்க ஆத்துலயும் அனுப்பியிருக்கா, உங்க ஆத்துலயும் அனுப்பியிருக்கா இப்படின்னு.
ஆனா நந்தகோபருக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஒரே ஒரு மருமகள், ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, சமத்து குட்டி யாருன்னா ராதிகா ராணியா. அதான் ஆண்டாள் சொல்றா, உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். உலகத்துல பிரசித்தமே பாருங்கோ ராதா கல்யாணம் தான். எங்கேயாவது ராதையும் கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னு நம்ம எல்லாம் பல இடங்கள தேடினோம்னா புராணங்கள்ல காண கிடைக்கிறது. ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் காந்தர்வ விவாகம் நடந்தது. காந்தர்வ விவாகம் இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு புரியும்படியா சொன்னா யாருக்கும் தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி மாலை மாத்திக்கிறது, அவ்வளவுதான் அவளுக்குள்ள. அத்தனை ஆச்சரியமா அந்த மாதிரி காந்தர்வ விவாகம் நடக்கிறது. ஆனா அதை பிரம்மதேவர்லாம் வந்து நடத்தி வச்சா லோக பிரசித்தமா லோகத்துல காண கிடைக்கிற மாதிரி ஒரு கல்யாணம் இல்லை. ஆனாலும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனால ஆண்டாள் சொல்றா, உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். வாசல தரமா கந்தம் கமழும் குழலி. இந்த பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா அப்படின்னு நக்கீரன் சிவபெருமான்லாம் பெரிய ஆர்குமெண்டே பண்றான்னு காண கிடைக்கிறது. ஆண்டாள் பதில் சொல்லிட்டா, நப்பின்னை கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு அப்படின்னு. அது என்ன இயற்கையிலேயே மனம் அப்படின்னா, கிச்சா தொட்டு 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 அவ தலையை அவன் பின்னி விட்டு கிருஷ்ணன் கையில இருக்கிற வாசம் எல்லாம் இவ தலையில ஏறிடுத்தான். இந்த மெக்கானிக் வேலை பண்றதா பக்கத்துல போனோம்னாலே அந்த கிரீஸ் வாசனை அடிக்கும். அந்த மாதிரி யார் எந்த வேலையில இருக்காளோ அது சம்பந்தப்பட்ட வாசனை வீசும் அவ மேல. நிறைய பேர் இந்த வெங்காயம் இதெல்லாம் சாப்பிடுறா பக்கத்துல போனாலே உடம்புல இருந்தே ஒரு வெங்காய கந்தம் வீசிடும். அந்த மாதிரி நிறைய உண்டு. அந்த மாதிரி நப்பின்னைக்கு ஒரு கந்தம் உண்டா. என்னடா கிருஷ்ண கந்தம்னு ஒன்று உண்டா. கிருஷ்ணனுக்கு என்னடா கந்தம்னா சர்வகந்தக சர்வரசக. கிருஷ்ணனுக்கு அவ்வளவு வாசனை உண்டு, அத்தனை விதமான ரசஸ்வரூபமா இருக்கானாம். அதனால ஆண்டாள் சொல்றா, அவனுடைய வாசம் எல்லாம் ஏற்கனவே ஆண்டாள் சொல்றா இல்லையா, நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால். இவன் இறுக்கி ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டான்னா ஒரு 30 நாளைக்கு குளிக்க வேண்டாம், அப்படி ஒரு வாசனை வீசுமா. இந்த குட்டி குழந்தைகள் இருக்கு வச்சுக்கோங்களேன், அது முத்தம் கொடுக்க மோந்தோம்னா கூட பால் வாசனை தான் அடிக்கும். நல்லா பால் வாசனை ஜம்முன்னு அடிக்கும். அந்த மாதிரி இந்த நப்பின்னை மேல கிருஷ்ண வாசனை அடிக்கிறதாம். அவ்வளவு அழகா இந்த ஆற்றுலாம் வஸ்திரத்துக்கெல்லாம் இந்த நாப்தலின் பால்ஸ் எல்லாம் போட்டு வைக்கும். அது போட்டாலும் நல்ல வாசனை அடிக்கும். கோவிலுக்கெல்லாம் போனாலே ஒரு தெய்வீக மனம் கமழுதுன்னா அந்த கற்பூர வாசனை அவ்வளவு அழகா. பகவான் மேல சாத்திருக்கக்கூடிய புஷ்பங்களுடைய வாசனை, துளசி கந்தம், இதெல்லாம் ஒரு தெய்வீக மனம் அப்படின்றோம். அந்த மாதிரி அழகா ஒரு தெய்வீக மனம் வீசறதான் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். இந்த கூந்தல்ல அவ்வளவு அழகா கந்தம் வீசறதா. ஏன்னா கிருஷ்ணன் தன் கையினாலே அவளுக்கு பூவெல்லாம் சூட்டி விட்டுருக்கானா. ராசக்கிடைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அழகா கோபிகளுக்குலாம் அகம்பா வந்துட்டு பகவான் எல்லாரையும் திரஸ்கரிச்சுட்டு ராதிகாராணி மட்டும் தனியா கூட்டுண்டு போறான். அப்படி கூட்டுண்டு போற சமயத்துல பகவான் ராதிகாராணிக்காக பூவெல்லாம் பறிச்சு அவ கூந்தல்ல சூட்டி விடுறான் அப்படின்னு பாகவதத்திலேயே காண கிடைக்கிறது. அதனால அவ்வளவு அழகா கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். வாசகதை தரடி என்னடானா கிருஷ்ணனை கொடுக்கும்படியான ஒரு கடை வச்சிருக்காளாம். யாரெல்லாம் பிரேமையில வராளோ எல்லாருக்கும் கிச்சாவை கொடுத்துருவாளாம். அதனால கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். கோழி எல்லாம் வந்து கத்துறதான், சேவல் கத்துறதான்னு சொல்லணும். ஆண்டாள் சொல்றா, இந்த கிருஷ்ணன் அப்படின்னாலே இந்த ஸ்திரீ வர்க்கம் எல்லாமே கடந்து மொய்க்குமா. இந்த கோழியிலேருந்து குயிலேருந்து பெண் நாயிலேருந்து பெண் வர்க்கம் இருக்கு பாருங்க, அது நாயா இருக்கட்டும் கழுதையா இருக்கட்டும். கிருஷ்ணன் காளியன் இடத்துல ஆடின்னு இருக்கான். அவ்வளவு அழகா போட்டு சம்மட்டியில் அடிக்கிற மாதிரி காளியன் தலைமையில குதிச்சு குதிச்சு ஆடின்னு இருக்கான். இந்த காளிய பத்தினிகள்லாம் ஓடி போய் ஆஹா கிருஷ்ணா மன்னிச்சுடுவோன்னு பதற வேண்டாமா, பதற மாட்டேங்கிறாளாம். ஐயோ என்ன அழகா இருக்கான்னு சொல்லி காளிய பத்தினிகள்லாம் ஆத்துக்கார அடி வாங்கிறத மறந்துட்டு கிருஷ்ணன் டான்ஸ் ஆடுறது ஆன்னு பார்த்துட்டு இருக்காளாம். கிருஷ்ணனுடைய காளிய நர்த்தனத்தை சரஸ்வதி தேவி, பார்வதி தேவி, இந்திராணி தேவி எல்லாரும் ஆறு நச்ச கண்ணு வாங்காம பாக்குறாளாம். பக்கத்துல இருக்க ஆட்டுக்காரெல்லாம் கூப்பிட சும்மா இருக்கா நிம்மதியா அவளை பார்த்துட்டு விடமாட்டல் 5 நிமிஷம் பொறுக்காதே அப்படின்னு கோச்சுக்கிறாளாம். அந்த மாதிரி மாண்டா சொல்றா, வந்தெங்கும் கோழி அழைத்தனகான்.
இந்த ராதிகாராணி வீட்டு பக்கமா கோழிகள்லாம் வந்து விடிய காலம்பரை அப்படி சத்தம் போடுறதான். எதுக்குடான்னா இந்த ராதிகாராணி வந்தானா பின்னாடியே கிச்சா வருவான், கிருஷ்ண தரிசனம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவான். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். குயில்கள்லாம் அந்த குறுக்கத்தி மலர்களுடைய பந்தல் இருக்கான். எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு அழகா சின்னதா சேப்பு சேப்பா அந்த பூ இருக்கும். இன்னைக்கெல்லாம் பல பேருக்குலாம் அந்த குறுக்கத்தி புஷ்பம்ன்ற ஒண்ணு இருக்கிறது கூட தெரியாது. அழகா அந்த குறுக்கத்தி பந்தல் மேல உட்காந்து குயில்கள்லாம் கூவுறதான் கிச்சா வரணம் அப்படின்னு சொல்லி. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். ஸ்ரீரங்கத்துல கிளி மண்டபம்னு ஒண்ணு உண்டு. அது பார்த்தால கிளி எல்லாம் கத்திட்டே இருக்குமா, எப்படாப்பா நம்பெருமாள் வருவார், நம்பெருமாள் அழகா கண்ணார சேவிக்கலான்னு காத்துட்டு கிடக்குமா. அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா, வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். இவெல்லாம் தெய்வீகமான பறவைகளாம். நம்ம குலசேகர ஆழ்வார் சொல்றார், ஊனேறு செல்வத்து உடல் பிறவியான் வேண்டேன் ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வெங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே அப்படின்னு ரொம்ப அழகா வர்ணிக்கிறா. குலசேகராழ்வார் சொல்றார், எனக்கு பெருசா மனுஷ சரீரம் எடுத்து பகவத் கைங்கரியம் பண்ணாம அலைகிறத விட பேசாம திருமலையில கோனேரி கரையில வாழக்கூடிய ஒரு நாரைன்ற பட்சியாக குறுகாக நான் இருந்துட்டா எனக்கு அது போதும் அப்படின்றார். இன்னைக்கும் திவ்ய தேசங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா அழகா அந்த மதில் சுவற்றிலேயே இந்த புறா கிளிலாம் தங்கறதுக்கு சின்ன சின்ன ஓட்ட மாதிரி வச்சிருப்பா. மாடப்புறான்னு சொல்லுவா. அழகா அங்கேயே உட்கார்ந்து இருக்கும், அங்கேயே கொடுத்த நடத்தும். அதுக்கு ஆகாரம் பகவானுடைய பிரசாதம், குடும்பம் நடத்துறது எல்லாம் அந்த கோவிலே தான் கதி. வாழலாம் ரிஷிகளாம். அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா, எத்தனையோ ரிஷிகள்லாம் இந்த மாதிரி வேஷத்துல வரா. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். இந்த அனந்தபுரான்னு ஒரு இடம் உண்டு, காசர்கோடு மாவட்டத்துல, கேரளால, கர்நாடகா கேரளா பார்டர். பெங்களூர்ல இருந்து ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் டிராவல் பண்ணா வரும். அந்த அனந்தபுரான்றது ஒரு ஏரி கோயில். ஒரு ஏரிக்கு நடுவுல ஒரு கோவில் உண்டு. அழகா அங்க அனந்த பத்மநாப சுவாமி இருக்கு, ஆதி அனந்தபுரா அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த இடத்துல ஒரு முதல உண்டு, பபியா அப்படின்னு பேரு. அந்த பபியான்ற முதல்ல அவ்வளவு அழகா ஆச்சரியமா மாமிச பட்சினி தானே முதல்ல எல்லாம். ஆனா இந்த பபியா முதல்ல மாமிசமே சாப்பிடாது. அந்த அனந்தபுரா கோவில்ல இருக்கிற சுவாமிக்கு நிவேதனம் பண்ண பிரசாதம் மட்டும் சாப்பிடும். இது வரைக்கும் யாரையுமே அந்த பபியான்ற முதல்ல அட்டாக் பண்ணதே கிடையாது. அடியன் பக்கத்துலதான் நின்று பார்த்துருக்கேன், ஒரு 3 அடி தூரத்துலலாம் நின்று பார்த்துருக்கேன். ஆனா அந்த முதல்ல தேமேன்னு இருக்குமே வழி யாரையும் ஒண்ணுமே பண்ணாது. அந்த மாதிரி அந்த மாமிச பட்சினியான முதல்ல கூட பகவத் தியானத்தினால உயர்ந்ததான ஒரு நிலையை அடையிறது இல்லையா. அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா, வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். அந்த மாதிரி நிறைய பறவைகள்லாம் பார்த்தோம்னா தெய்வ பிறவி. இந்த திருக்கழுக்குன்றம் எல்லாம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கழுகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி முன்னாடி வர்றது, இப்ப வரதில்லை. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஆச்சரியம். நம்ம நாச்சியார் கோயில் கல்கருடன் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல 2 கருட பட்சிகள் ரொம்ப அழகா கோவில்லையே வாழ்ந்தது. ஆச்சரியமா ஒரு சந்தர்ப்பத்துல 2 பட்சிகளுமே, எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாசம் தான் நினைக்கிறேன், 2 பட்சிகளுமே ஒரே நாள் பரமபதிச்சது. இன்னைக்கும் அந்த 2த்தையும் ஒரே இடத்துல வந்து அடக்கம் பண்ணி அவ்வளவு அழகா அதுக்கு சமாதி எல்லாம் கட்டி வச்சிருக்கா. அந்த மாதிரி நிறைய உண்டு. நம்ம திருவண்ணாமலையில ரமணாசிரமத்துல பார்த்தோம்னா லக்ஷ்மின்ற பசு, அப்புறம் அங்க இருக்கிற ஒரு நாய், இதுக்கெல்லாம் கூட அங்க சமாதி கட்டி வச்சிருக்கா. அப்ப இவெல்லாம் தெய்வ பிறவிகள், தெய்வ பிறவிகளோட சம்பந்தப்பட்டவா. அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா, வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. இந்த ராதிகாவும் கிருஷ்ணனும் டெய்லி ராத்திரி பூப்பந்தல்லாம் விளையாடுறாள். இந்த கல்யாண சமயத்துல விளையாடல் நலங்கும் போது இப்படிலாம் விளையாடு உண்டு இல்லையா, அந்த மாதிரி டெய்லியே பூப்பந்து விளையாடுவாளாம்.
இந்த ராதா கல்யாணத்துல கூட பூப்பந்து விளையாடுறதுன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ராதிகா நப்பின்னு என்ன பண்றாங்கன்னா கையில அழகா பூப்பந்தை வச்சுட்டே தூங்குறாங்க. ஆண்டா சொல்ற பந்தார் விரலி. அந்த நப்பின்னை ஒரு கையினாலே கிருஷ்ணனை பிடிச்சிட்டு இருக்காளாம், ஒரு கையினாலே பந்தை பிடிச்சிட்டு இருக்காளாம். பெரியவா சொல்றா இந்த பந்துன்னு சொல்றது எதுன்னா பூமியில இருக்கக்கூடிய ஜனங்களை ரட்சிப்பதை தர்மமா வச்சுட்டு இருக்காளாம் நப்பின்னை பிராட்டி. பகவானுடைய ஆச்சரியமான ஆலிங்கனத்தோட பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்றாள் அப்படின்னு பெரியவா நிர்வாகம் பண்றா. அதான் ஆண்டாள் சொல்றா பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட. கிருஷ்ணனும் ராதையும் பூப்பந்து விளையாடினா டெய்லி ராதிகா தான் ஜெயிக்கிறாளாம், கிருஷ்ணன் தோத்துட்டே இருக்கான். ஏண்டா அப்படின்னா ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேகி பத பல்லவம் உதாரம். அஷ்டபதியில அவ்வளவு அழகா கிருஷ்ணனே இந்த வாக்கியத்தை எழுதுறான் ஜெயதேவர் வேஷத்துல வந்துட்டு. அழகா ஹே ராதே, உன்னுடைய விரகதாபத்தினாலே தவிக்கக்கூடிய என் சரீரத்துக்கு ஜுரம் வந்துடுத்து, இந்த ஜுவரம் தீர உன்னுடைய சீதளமான குளிர்ந்ததான தாமரை போன்ற பாதங்களை என் தலை மீது வைப்பாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறா போலே ஒரு ஸ்லோகம். முதல்ல ஜெயதேவர் எழுதுறார், அப்புறம் தப்புன்னு கிழிச்சு போட்டுடுறார். ஆனா பகவானே ஜெயதேவர் ரூபத்துல வந்து இந்த ஸ்லோகத்தை எழுதுறான். அத்தனை வசத்தியாம். அப்ப இந்த ராதிகாவுடைய சரணம் ரொம்ப சுகமா இருக்கு அப்படின்னு கண்ணனே மயங்கறான். அதனால ஆண்டாள் சொல்றா பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட. உன்னுடைய நாயகனுடைய அழகான கிருஷ்ணனுடைய விதவிதமான நாமங்களை நாங்க பாடுறோம். பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. அழகா செந்தாமரை கைகளாம் இந்த நப்பின்னை பிராட்டிக்கு கை நிறைய வளையல்கள் போட்டுருக்காளாம். எல்லாம் ஒரு மங்களகரமான அடையாளம் இல்லையா? செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். அழகா வந்து கதவை தரவமா, உன்னுடைய தரிசனம் கிடைச்சாலே எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்றான். சரியா? இல்ல முழுக்கவே ராதிகாவுடைய பிரபாவம் தான். ஆண்டாள் ஆச்சரியமா பேசுறா. இன்னைக்கும் பிருந்தாவனத்துல போனோம்னா ராதே 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 ராதே. நம்ம எல்லாம் அந்த நகரத்துல இருக்கவாலாம் பரஸ்பரம் குட் மார்னிங் ஹாய் ஹவாரியூ எல்லாம் கேட்கிற மாதிரி பிருந்தாவனத்துல யாரோ ஒருத்தர் பார்த்தா ராதே ராதே அப்படின்வா. சாதாரணமா யாராவது அப்படி உட்காந்துனே பார்த்தீங்கன்னா ஜோர் சே போலோ ராதே ராதே, பிரேம் சே போலோ ராதே ராதே. அழகா ஜோரா சொல்லு ராதே ராதே, பிரேமியோட சொல்லு ராதே ராதேன்றா. जोर से बोलो राधे राधे, प्रेम से बोलो राधे राधे, भाव से बोलो राधे राधे. भावத்தோட பிரேமையோட சொல்லு, அதாவது பக்தி பாவத்தோட சொல்லு. भाव से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे. அழகா அன்போட சொல்லு அப்படின்றா. प्यार से बोलो राधे राधे, वृंदावन में राधे राधे, बरसाना में राधे राधे. वृंदावनम बरसाना எல்லா இடத்துலயும் ராதிகா தான் ராஜ்ய பரிபாலனம் பண்றா. ராதே ராதே ஷாம் மிலாதே. ராதே ராதேன்னு ஜபிச்சோம்னாலே ஷாம் அப்படின்னு சொல்லும்படியான கிருஷ்ணன் கிடைச்சுடுறான். அதனால जोर से बोलो राधे राधे, प्रेम से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे, भाव से बोलो राधे राधे. वृंदावन में राधे राधे, बरसाना में राधे राधे, राधे राधे श्याम मिला दे, श्याम मिला दे राधे राधे, राधे 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 राधे. அநாதநாதா தீன பந்து ராதே கோவிந்தா அப்படின்றோம். அவ்வளவு சிரேஷ்டம். பிருந்தாவனத்துல எங்க திரும்பினாலும் ராதிகாவுடைய பலம்தான் அவ்வளவு அழகா வசத்தியா இருக்க. ராஜ்ய பரிபாலனம் ராதிகா தான். எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நாச்சியாருடைய ஆதிக்கமோ அதுபோலே அதிவிசேஷமா நாச்சியார் கோவில் அங்கேயும் நாச்சியாருக்கு தான் ஏற்றம் ஜாஸ்தியோ அதுபோலே பிருந்தாவனத்தில் ராதிகாவுக்கே ஏற்றமா. அத்தனை வசத்தியாம். அதனால வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். நீ வந்து திறந்தாய் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ற ஆண்டாள். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரேமஸ்வரூபினிய பத்தியதான பாசனம். இதுல ரொம்ப விசேஷம் எதுனா இதுல ஒரு ராமானுஜர் ரகசியம் ஒளிஞ்சுட்டு இருக்கு. ராமானுஜரோ நல்ல சன்னியாசி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சன்னியாசி. சன்னியாசிலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், லோ கிளாஸ் அவ்வளவு நிறைய உண்டு. ராமானுஜர், ஆதிசங்கர பகவத்பாதர், சைத்தன்ய மகாபிரபு, சுவாமி ராகவேந்திரா, சுவாமி விவேகானந்தா இவெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சன்னியாசி. அதாவது சன்னியாசி எப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரா.
ராமானுஜர் டெய்லி ராமானுஜராட்சி உடையவராட்சி திருப்பாவை ஜீயர்னு சுவாமி ராமானுஜருக்கு ஒரு பேர் உண்டு. அவ்வளவு அழகா டெய்லி பிக்ஷை எடுக்க போவார். இந்த பிக்ஷை எடுக்க போகும்போது டெய்லி திருப்பாவை ஜபிச்சுட்டு போவாராம். திருப்பாவைக்கு யாரா அதிகாரி அப்படின்னா ராமானுஜர் ஆண் பிள்ளைகள் அதிகாரிகளே கிடையாது. நல்ல பெண் பிள்ளைகள் கிருஷ்ணானுபவத்துக்காக இயங்கும்படியான பெண் பிள்ளைகள் தான் அதிகாரிகள் அப்படின்னு வாரா சுவாமி ராமானுஜர். ராமானுஜர் டெய்லியே பிக்ஷைக்கு போகும்பொழுது திருப்பாவை ஜபிச்சுண்டு தான் போவாராம். அழகா இந்த விஷயம் ஸ்ரீரங்கத்துல நடந்த மாதிரியும் சொல்றது உண்டு, திருக்கோஷ்டியூர்ல நடந்ததா சொல்றதாகவும் உண்டு. அப்படி ராமானுஜர் அப்படி ஜபிச்சுட்டு போறாராம். இந்த பாசுரம் சொல்லிட்டு போறாராம். சுவாமி ராமானுஜர் ஜபிச்ச ஒரு பாசுரம். அதனாலதான் இந்த கோஷ்டியிலெல்லாம் இந்த பாசுரத்தை 2 தடவை சேவிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. எப்படி சிற்றம் சிறுகாலே, அப்புறமா அங்க கடல் கடைந்த மாதவனை, பல்லாண்டு பல்லாண்டெல்லாம் 2 தடவை சேவிக்கிறதுன்னு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த உந்து மதகளிற்றன் பாசுரத்தை 2 தடவை சேவிக்கணுமா. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரம் பாவாய். ராமானுஜர் இதை ஜபிச்சுட்டு போறாராம் வீதிகள்ல. அப்ப இந்த பாசனம் சொல்லும் பொழுது பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் அப்படின்னு யதிராஜ சுவாமி ராமானுஜர் அப்படி அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்க சமயத்துல அழகா பெரிய நம்பிகளுடைய பெண் அத்துழாயின்னு அந்த அம்மாக்கு பேர். அந்த பெண் பிள்ளை கரெக்டா படியிருந்து கதவை திறக்க கையில பூப்பந்தோடையும் கை நிறைய வளையல வச்சுண்டும் அழகா செந்தாமரை கையோடையும் வந்து திரவாய் அப்படின்னு இவர் சொல்லவும் அவள் திறக்கவும் சுவாமி ராமானுஜர் மூர்ச்சையாகி கீழே விழுந்தார். சில இடங்கள்ல இது திருக்கோஷி நம்பியும் அவருடைய பெண் தேவகி பிராட்டியுமாக சொல்றதும் உண்டு. இதுல திருக்கோஷி நம்பி மாறலாம், பெரிய நம்பிகள் மாறலாம், ராமானுஜர் மாறலாம். அதை மட்டும் ஞாபகமா எடுத்துக்கோ. இதுல போய் உட்காந்து திரும்பி சண்டை போட்டு இருக்கக்கூடாது. இல்ல இந்த இடத்துல திருக்கோஷி நம்பி தான் சொல்லியிருக்கு, இந்த இடத்துல பெரிய நம்பிகள் தான். இந்த சண்டை போதுமே, நிறைய சண்டை போட்டுட்டோம். வடகள தென்கள சண்டை, பிராமணா ஐயங்கார் சண்டை போதுமே, ஸ்மார்த்தா ஐயங்கார் சண்டை, எல்லா சண்டையும் போட்டு முடிச்சாச்சு. இந்துக்களுக்குள்ள கோடி கோடி சண்டை போட்டு முடிச்சாச்சு. இனிமேல் ஹிந்துன்ற ஒரு அடையாளத்தோட வாழறது உத்தமம். மடத்துக்கு மடம் சண்டை, என்ன பைத்திகாரத்தனம். நம்ம எல்லாரும் பகவத் பக்தர்கள். இதுல வேற நம்ம எல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். விட்டுடுங்கோளே, பேசாம நீங்க பாட்டுக்கு உங்க பக்தியை பண்ணிட்டு போங்க. பாரத தேசத்துல பலவிதமான பக்தி உண்டு. அத்தனை விதமான பக்தி அனுபவிக்க ஆசைப்படுங்க. மராட்டிக்காரர்களுக்கும் ஒரு பக்தி உண்டு, அந்த மெத்தோட அனுபவிங்க, என்ன தப்பு இருக்கு? குஜராத்தியக்காரர்களுக்கும் ஒரு பக்தி உண்டு, அதே அனுபவிங்கள், என்ன தப்பு இருக்கு? இப்ப ஸ்மார்ட் போன்லாம் மட்டும்தான் அந்த ஒரு ஸ்மார்ட் போன் நன்னா இருக்கு, ஐபோன் நன்னா இருக்கு, இதெல்லாம் மட்டும் வெரைட்டி கேட்கறது இல்ல. அப்ப பக்தியில பலவிதமான பக்தியில ஒத்துக்கொள்ள வேண்டியது தானே. கேரளா விதேசங்கள் போனோம்னா அங்க ஒரு மெத்தடு, அதை அனுபவிங்கோ. திருப்பதி போனா அது ஒரு மெத்தடு, அதை விதமா அனுபவிங்கோ. தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா இன்னொரு விதமான பூஜா முறை, அதையும் அனுபவிக்க கத்துக்கணும். மத்வ சம்பிரதாயத்துக்கு போனோம்னா அவளுடைய மெத்தட் ஒரு அழகு, கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் அது ஒரு அழகு, இஸ்கான் அவ ஒரு விதமா அழகா பக்தி பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்தியில சும்மா குறை சொல்றத விட்டுட்டு பக்தி மட்டும் பண்ணு. அப்படி யாராவது குறை சொல்றா வச்சுக்க, அவ சங்கார்த்தமே வச்சுக்காது. எப்படியாவது பொய் சொல்லியாவது அவாகிட்ட தப்பிச்சுடும். சில பேர் இப்படிதான் அடுத்த வாழை குறை சொல்லி ஓவாய கிளறி பாகவத உபச்சாரம் பண்ண வச்சிருவா. தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. சங்கரரும் நமக்கு முக்கியம்தான், ராமானுஜரும் நமக்கு அவசியம்தான், விவேகானந்தரும் நம்முடைய பலம் தான். எல்லா சம்பிரதாயங்களுமே வசதி தான். எல்லா சம்பிரதாயத்திற்கு பெரியவாள நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. நிகமாந்த மகாதேசிகரும் ராமானுஜருடைய அவதாரம் தான், மணவாள மாமுனிகளும் ராமானுஜருடைய அவதாரம் தான். 2 பெரியவாளுமே நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. இதுல இவா வசத்தியா அவா வசத்தியான் பேசுற அர்ஹதையே நமக்கு கிடையாது. 2 பெரியவா திருவடிகளையும் விழ வேண்டியது, அவா சொன்னபடி வாழ வேண்டியது, பகவானை அடைய வேண்டியது. அதற்குண்டான வழியை பார்த்துட்டு போகணும். அதை விட்டுட்டு இந்த சாஸ்திர சண்டை, படகள தென்கள சண்டை, ஸ்மார்ட் ஐயங்கார் சண்டை, இதுல எங்கேயும் கொண்டு தலையை கொடுத்துடாதே. இது அந்த அனுஷ்டானம் சரி, அந்த அனுஷ்டானம் சரியில்லை. கலியுகத்துல எல்லாரும் பிஸ்கெட்டை திருட்டு, சாக்லேட்டை திருட்டு, எதை பத்தி பேசுறது ரைட்ஸே கிடையாது. சரியா? பிராமண தர்மத்தை விட்டே போயாச்சு. பக்தி பண்ணிட்டு இருக்க வழியப்பார்.
மினிமம் என்ன உண்டு அந்த பக்தியை பண்ணிட்டு சாஸ்திரம் தெரிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு போயிட்டே இரு. அதுக்கு மேல இந்த விஷயத்த தலையை கொடுத்தேன்னா உன்னுடைய பக்தியானது குறைஞ்சுட்டே வரும். ஞாபகம் வச்சுக்கோ, சர்வ ஜாக்கிரதையா நடந்துக்கும். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். கேட்டா உனக்கு நல்லது, அவ்வளவுதான். ஆச்சரியம் அதி விசேஷம். சுவாமி ராமானுஜர் அழகா மூர்ச்சியாவே விழுந்துட்டார். உடனே அந்த பெண் பிள்ளை உள்ள ஓடி போய், என்னமோ உங்களுடைய சிஷ்யர் இந்த ஜிய ரொம்ப வசத்தின்னு சொன்னீரே, நான் வாசக்கதவை திறந்து நின்ன உடனே என்னை பார்த்து மோகிச்சு விழுந்தார் அப்படின்னார். உடனே உள்ளேந்து பெரிய நம்பிகள் ஓடி வந்தாராம். தெருவில் விழுந்து கிடக்கிற சுவாமி ராமானுஜர் பக்கத்துல உட்கார்ந்து தன் மடியில தூக்கி ராமானுஜர் தலையை வச்சுண்டு திருமுடியை வச்சுட்டு அப்படியே தடவி கொடுத்தாராம். சுவாமி ராமானுஜர் அப்படியே கண் திறந்து பார்த்தாராம். உடனே பெரிய நம்பிகள் கேட்டார், என்ன உந்து மதகளிற்றன் பாசுரமோ நப்பின்னை தரிசனமோ அப்படின்னாராம். சுவாமி ராமானுஜர், அடியன் 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 தாசன் தாசன், ஆமா சுவாமி ஆமா சுவாமி, பிரத்யக்ஷமா நப்பின்னை எனக்கு காட்சி கொடுத்துட்டா காட்சி கொடுத்துட்டா காட்சி கொடுத்துட்டான்னு அப்படியே உடம்பெல்லாம் மயிர்காசு குத்திட்டு நிக்க, கண்கள்ல இந்த ஆனந்த பாஷ்பம் வழிய தொண்டை அப்படியே கத்கதக்க அப்படியே அழகா சொன்னாராம். அப்பதான் அந்த குழந்தைக்கு புரிஞ்சது, ஓ நம்மை நப்பின்னை பிராட்டியாக சுவாமி பார்த்திருக்கார். பாவம் எத் பாவம் தத் பவதி. அப்ப திருப்பாவையில நல்ல ஊற்றம் இருந்து அந்த பாசரத்தை அனுபவிச்சோம்னா சாதாரண ஒரு குழந்தை எதிர்க்க வந்து நின்னா கூட நிஜமாவே ராதிகாவோ அப்படின்னு தோணும். பாவம் முக்கியம். எல்லாருமே என்ன பண்றா, பக்தியில கற்பனையில போயிடுறா. இந்த கற்பனையில போகும்பொழுது அனுபவம் குறைஞ்சு போயிடுறது. பாவத்துல போகும்பொழுது எங்கெங்கு காணினும் கண்ணன் தான், எங்கும் உளன் கண்ணன் தான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. சுவாமி ராமானுஜர் ரொம்ப விசேஷமானவர், அவ்வளவு அழகானவர். திருக்கோளூர் பெண் பிள்ளைகள்லாம் அப்படியே பகவத் ஸ்வரூபமா பார்க்கிறார். ரொம்ப விசேஷமானவர். அதனால அந்த பாவம் முக்கியம். எனக்கு ரொம்ப உலுக்கின ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா எப்பேற்பட்டவர் எதிராஜர், அவர் என்ன பாவத்தில் திருப்பாவை வாசிக்கிறார். இந்த பாவத்தை நீ பிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. ஒவ்வொரு பாசுரம் சொல்லும் பொழுதும், சோனா நப்பின்னைய பார்க்க மாட்டேனா, நான் இந்த மாதிரி ஒரு தோழி ஆக மாட்டேனா, எனக்கு ராதிகாவுடைய தரிசனம் கிடைக்காதா, ஆண்டாளோட திருப்பாவை பாடிட மாட்டேனா, நீ ஏங்கினா ஏன் நடக்காது? நீ நினைச்ச எத்தனையோ நடந்துட்டு இருக்கு. உன் தகுதிக்கு மீறியே சுவாமி கொடுக்கிறார். உனக்கு சம்மந்தமே இல்லாதான் நீ கேட்கறதுலாம் நடக்கிறது. அப்ப இந்த விஷயம் கேட்டா நடக்காதா? கொஞ்சம் கேட்டுத்தான் பாரு. ராமானுஜர் போல இந்த ஒரு பாவம் வேணும்னு கேட்கப்படாதா? கொஞ்சம் கேளு. என்ன கஷ்டம் உனக்கு? உன் மனசு கண்டதை கேட்கறது, கண்ணு எதையோ கேட்கறது, உடம்பு இல்லாததெல்லாம் கேட்கறது, வாய் சும்மா இருக்க மாட்டேங்கிறது. கொஞ்சம் ராமானுஜரை கேள, கொஞ்சம் பிரகலாதனுடைய பக்தியை கேள, துருவனுடைய நிதானத்தை கேள, மீராவுடைய பஜனைய கேள. யார் வேண்டாம்னா, யார் உன்னை தடுத்தா? உன்னை நீதான் தடுத்துக்கிற. பெண் பிள்ளை மாதிரி 81 விதமா பக்தி பண்ணணும் ஆசைப்பட. என்ன கஷ்டம் இருக்கு சொல்ல, நிறைய டைமும் இருக்கு. அதனால இன்னிலேருந்து பாவத்தை ஸ்வீகரிக்கணும். தெரிஞ்சுதா? இப்ப அப்படியே ராமானுஜரை மனசுல நினைச்சுக்கோ, ராமானுஜருடைய பாவம் சித்திக்கணும்னு பிரார்த்திச்சுக்கோ. இப்ப அந்த பாவத்தோட இந்த உந்து மதகளின் பாசுரத்தை நீயும் நானும் ஜபிக்கிறோம். சரியா? உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். மனசுல தெரிஞ்சாளான பின்னை தெரியணும்னா கவலைப்படாது. டெய்லி சொல்லிட்டு வா. ஒரு நாள் ராதிகா காட்சி கொடுப்பாள். அந்த நாள் சீக்கிரத்திலேயே வரட்டும். அப்படி ஆண்டாள் ராதிகாவை எழுப்புறாள். ராதிகா எழுப்பினா அவன் விட்டுருவானா? 2 பேரும் வார்த்தையும் அர்த்தமும் போலே, புஷ்பமும் மனமும் போலே நிறைய உண்டு. அடுத்த பாசத்துல ஆண்டாள் எப்படி அனுபவிக்கணும்னு பார்ப்போம். பாவத்தை பிடி பாவகிராகி ஜனார்தன. பகவான் நம்முடைய பாவத்தை கிரகிக்கிறான் ஜனார்தனன் அப்படின்னு பெரியவா சொல்றா. சுவாமி ராமானுஜர் நமக்கெல்லாம் திருப்பாவை எப்படி அனுபவிக்கணும்னு ஒரு நிகழ்ச்சியில காட்டி கொடுத்திருக்கார். அப்ப அந்த 30 பாசுரத்தை எப்படி அனுபவிச்சிருப்பான்னு நினைச்சுப்பாரு. ஐயோ, அந்த 30 பாசுரத்தின் அனுபவம் கிடைக்க வேண்டாமா? யதிராஜா எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட யதிராசா, தயவு செஞ்சு திருப்பாவை அனுபவிக்கும்படியான உத்தமமான பாவத்தை எமக்கு அருளுவீராக. ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம்
ராமானுஜா ராமானுஜா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ராதே 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 கிருஷ்ணா.